எங்கள் அண்ணன் தாக்கா வரணும் கன்ஃபார்மாக. இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அவ்வளோவா. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எங்களுக்கு விஜய் வரணும்னு தான் ஆசையா இருக்கு. அவர் பொதுமக்களுக்கு நல்லா செய்கிறாரு. பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் தராரு, மாதம் 1000 ரூபாய் தராரு. எல்லாமே நல்லா இருக்கு அவர் ஆட்சியில். அதனால நான் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே தான் மேடம். எனக்கா ஸ்டாலினுக்கு தான் அந்த ஆளுமை திறன் ஒன்று இருக்குது. என் பொண்ணு கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் விஜய்க்கு தான் போட போகிறாங்க. யார் வரக்கூடாதுன்னு நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்கன்னா டிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது தவிர மொத்தம் யார் வந்தாலும் பரவாயில்ல. விஜயெல்லாம் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்து திடீர்னு சிஎம் ஆகணும் அப்படின்லாம் வந்து எந்த விதத்தாலும் நியாயம் கிடையாது. விஜய் வந்து அவருக்கு தனியான்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டாலின் அவர் தான். எதிர்கட்சி வேணா விஜய் வரலாம். பர்சனலா நான் டிவிக்கு தான் ஓட் பண்ணுவேன். வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு அவர் வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். 41 பேர் இறந்தது இவர் போய் பார்க்கல. அவருக்கு அதுக்கு பின்னாலேயும் இவர் வீட்டில் போய் பார்க்கல இதுவரையிலும். ஏதோ தன்னுடைய துணைவியாரை விட்டுட்டு மற்ற கூட தொடர்பு இருப்பதும் ஒரு பின்னாடிக்கு தான். சரி, இப்போ இருக்கிற கட்சியும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நல்லா தான் பண்றாங்க. அது இப்போ பின்னாடி வரவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடப்பு கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக யார் வின் பண்ணுங்கிறது கிடையாது. எனக்கு யார் வந்தாலுமே யூ ஜஸ்ட் நீட் டு என்ஷூர் தட் சென்னை டெவலப்ஸ் த நெக்ஸ்ட் வாட் எவர் இஸ் த ஸ்டிண்ட். அவ்வளோதான். டிவிக்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஎம்கேக்கு தான் சிஸ்டர் போடுவேன். நான் வந்து மோகா ஸ்டாலினுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். விஜய் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு இருக்கேன். ரேடியம்கே தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன். நாட் ஃபார் அந்த ரேடியம்கேக்காக இல்லை, ஐம் ஃபேன் ஆஃப் மோடிஜி. ஸோ மோடிக்காக பிஜேபி ஓட் பண்ணோம். ஸோ அவங்க இதில் கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஏடிஎம்கே பண்ண போகிறேன். டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவேன். எல்லாம் விஜய் கேட்குறாங்களா? நம்மளும் நாம் தமிழர் தான். விஜய் வேணாங்க நம்மளுக்கு. நீங்கள் யாரு? விஜய் ஓட்டுல இவங்களுக்கு தான். டிவிக்கே வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். நாங்கள் முகஸ்டன் தான் வின் பண்ணுவோம். கன்ஃபார்மாக அவர் தான் பண்ணுவோம். நான் வந்துட்டு ஓட் பண்றது விஜய்க்கு பண்ணுவேன். நான் வந்து திமுக தான் போடுவேன். நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல யார் வின் பண்ணாலும் மக்களுக்கு நல்லா செய்யறவங்க தான் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். பிஜேபியும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லெவலில் மறைமுகமாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது ஒரு தெளிவாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. டெஃபினட்டாக டிஎம்கே தான் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் வரணும்னு நினைச்சா நான் கடவுள்களை வேண்டது விஜய் தான் வரணும்னு வேண்டேன். ஸ்டாலின் தாங்க பண்ணுவாரு. அடிச்சு தளபதி. ஆமா, வின் ஆகுறது அவர் தான். கோட்டையில் உட்காருதே அவர் தான். நான் விசில் சின்னத்துக்கு தான் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு விஜய் பிடிக்காது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். டிஎம்கேக்கு தான் நான் போட்டேன். எவ்வளோ வேணாலும் குறை சொல்லலாம். இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நிறையாவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க திட்டங்கள்லாம். நம்ம என்ன குறை சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது கிடைக்கலனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாவே செயல்பட்டிருக்காங்க. எந்த பொருளுமே சாப்பிட்ற பொருள், டிஃபன் பொருள் கூட எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. இந்த விஜய் வந்தாவது முன்னேறும் நாடு அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் போட்டிருக்கோம். திமுகவே பரம்பரையா இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கோசம் விஜய் சார் போட்டுருக்கோம். டிவிகே வந்து ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. திமுக 0% வாய்ப்பு. அந்த தீ செய்திகளை ஓய்க்க வேண்டும். ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன் வந்து, அதனால எனக்கு விஜய் பிடிக்கன்றதுக்காகவே நான் டிவிகேக்கு தான் ஓட் போட்டேன். நான் டிவிகேக்கு தான் போட்டேன். ஆக்சுவலி கண்டினியூஸாக டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த பீச்சை கூட நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னாடி இந்த பார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே உட்காரத்து கூட இடம் இருக்காம தான் இருக்கும். எல்லாருமே பண்ணது பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். அதனால தான் நான் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஸ்டாலின் போட்டேம்மா. ஸ்டாலின் அண்ணா எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போடுறது எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எடுத்து செலவு பண்ணேன். என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ஹெல்ப்பாக இருந்தது. பஸ்ஸுக்கு என் பிள்ளைங்களுக்கு காசு இல்லாமல், காலேஜ் போக வர காசு இல்லாமல் போயிட்டு வந்தாங்க. படித்து முடிச்சிருக்காங்க என் பிள்ளைங்க. அதுக்காக நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேம்மா. இப்போ வந்து நிறைய வந்து பெண்கள் இஷ்யூ நிறைய நடக்குது. அதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா கட்சி மாறணும். இது ஆட்சி மாறணும்னு நினைச்சோம். அதுக்காக நாங்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டோம். நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். நல்லாட்சிங்கிறதால தான் திரும்பவும் வரணும்னு நினைக்கிறேன்.
நான் வந்து விசிலுக்கு தான் விசில் அடிச்சிட்டேன். நான் சரி என் ஒய்ஃபும் சரி விசில் சின்னத்துக்கு போட்டோம். ஒரு மாற்றம் வரணும்னால விஜய்க்கு ஓட்டு போட்டேன். நான் விஜய் வரணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா விஜய் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தான் நான். நான் வந்து டிவிக்கு எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்க, இவர் புதுசாக வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. எனக்கு ஐடியா பொறுத்த வந்து டிஎம்கே வின்னாவும் நினைக்கிறேன். விஜய் ஸ்ட்ராங்கா ஆப்போசிஷன் வருவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான் வருவார். ஆனால் இப்போ அசம்பிளியில் வருவார் விஜய். நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். பார்த்தீங்கன்னா நிறையா திட்டங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த முறை நெக்ஸ்ட் வரையும் டிஎம்கே தான் வரும்னு நம்புகிறோம். ரெட்டேலி 2 வாட்டியும் 2 ஆண்டு ஆண்ட கட்சி, ஆளாத கட்சி, அண்ணா திமுக, திமுக 2 பேருமே வாழ்ந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ யாரும் ஒன்று புதுசாக வேணுன்றதுக்கோசம் மாற்றம் வேணும்ன்ட்டு டிவி கேட்க போட்டிருக்குங்க ஓட்டு. மாற்றம் வரணுன்றதுக்காக லாஸ்ட் டைம் சீமானுக்கு போட்டோம். சரி இந்த வாட்டி விஜய்க்கு போட்டோம்ட்டு விஜய்க்கு போட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு ஒன்று போட்டிருக்கேன், செகண்ட் ஓட்டு விஜய்க்கு போடணுன்ட்டு போட்டிருக்கேன். நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றதுக்காக போட்டிருக்கோம். என்னுடைய ஆசை வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றது. நானும் ஏடிஎம்கே தான் போட்டேன். ஸ்டாலின் வந்து பண்ணுறாரு, எஜுகேஷன் மட்டும்தான் நல்லா பண்ணுறாரு. ஆனால் எங்களுக்கான சேஃப்டி கொஞ்சம் வேணும். அதனால விஜய் அண்ணா வந்தால் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் தலைக்கு பிகிலுக்கு நாங்கள் எல்லாம் விசில் போட்டோங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஓட்டு மொத்தம் ஒரு 10 பேர் இருந்தோம். 10 பேரும் விஜய்க்கு தான் போட்டோம். நான் இவ்வளோ நாள் பக்கா திமுக காரன். கிட்டத்தட்ட 45 வருஷமாக நான் திமுக தான் போட்டிருந்தேன். இப்போ அதோட ஸ்டாலின் சரியாக ஆட்சி பண்ணல, அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை போகிறதுக்கு. அது எல்லாமே நாங்கள் எல்லாமே விசில் தான் போட்டோம். விசில் தான் வின் பண்ண போகுது. விஜய் தான் வருவார். விசில் அதுதான் இது, அவர் தான் வரணும்னு எங்களுக்கு ஆசை. கண்டிப்பாக வருவாருன்னு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நடுவில் என்னென்ன இது கோல்மால் நடக்கணும் நமக்கு தெரியல. ப்ராப்ளி ஏடிஎம்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிக்கே